ஸ்மால் கேமு, அதாவது டீமோட ஒரு ஸ்மால் ஃபன்னோட ஒரு கேம் என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது திருடன் போலீஸு அதை விளையாட போகிறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 100 ரூபா ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸு. அந்த ப்ரைஸுக்கு யார் வின் பண்ணணும் ரொம்ப அவ்வளோ இருக்கும். யார் வின் பண்ணணும் கேட்க முடியும். முடியல பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். கோ 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 கோ. யாரும் பார்க்காதீங்க, யாரும் பார்க்காதீங்க. கண்டுபிடிங்க. போலீஸ் யாரு? இப்ப பாத்தீங்கன்னா திருடனை கண்டுபிடிக்க போறாரு. அவரை தவிர எல்லாரும் ரைட்டரை தவிர அன்புமணி சாருக்கு வந்து 0 போட பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு 100 போடுங்க போடுங்க. கேஷ் மட்டும் கட் பண்ணிக்க பக்கத்தில் அதுதான் கட் பண்ணி நீங்க சொல்லணும். 1000. அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சஞ்சய் சார் இருக்காரு. அவரு கண்டிப்பா வின் பண்ணுவார் நினைக்கிறேன். என்னோட நியாயமா பால் போடுறவனுக்கு 500 பிரசாந்த் சாருக்கு 700. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவில் வந்து சஞ்சய் சார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. இப்போ அந்த 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது யாரு அது மாதிரி அவங்க தான் போட போறாங்க. எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணிக்கப்பா. ஓகேவா? So guys, அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் சொல்லுப்பா. 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது 2வது ரவுண்ட்ல யாரு போட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஹலோ அதான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சீட் போட்டாச்சு யாருக்கு வேணுமோ சீட்டை கிளிக்காம இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாடணும். 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருடனை சீக்கிரம் கண்டுபிடிக்குமாறு மிக தாழ்வுடன் கேட்டவர்கள் கண்டுபிடிக்குமாறு உங்களுக்கோசம் நாங்க ஆவலோட வெயிட்டிங்கா இருக்கிறோம் சார். திருடன் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார். நான் பாத்துட்டேன் உங்க சீட்டு. அங்க ஆனந்த ஸ்பை பாத்துனே ஹலோ பாருங்க எல்லாருமே காட்டி வில்லேஜ் கேமரா மாதிரி இங்க ட்ரெயின் சஞ்சய் சார் திருடனே அவர் வந்து தப்பாக கண்டுபிடிச்சிட்டாரு. திருடன் சீட் யாரு? வராது. திருடன் வந்து தவறாக கண்டுபிடித்த காரணத்தினால வந்து நம்ம பிரசாத் சாருக்கு 0 போடப்படுகிறது. யாரு திருடன்? போலீஸ். மிஸ்டர் சஞ்சய் சாருக்கு இவரு அதாவது இவருக்கு வந்து 100 சஞ்சய் பட்டி பட்டியா 500. சார் இது எடிட் பண்றீங்களா அப்படியே போறீங்களா? எடிட் பண்றது தானே? அப்ப விஷயம் அமௌண்ட் மட்டும் சொல்லுங்க. 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட் ரவுண்ட்ல வெற்றி அப்படி சொல்ல முடியாது. 2 பேருங்கிறாங்க. 1500 1500. 3வது ரவுண்ட் யாரு போட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசாத் சார் தான் லூசரா இருக்காரு. செகண்ட் ரவுண்ட்ல அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு 3வது ரவுண்ட். ஒரு நிமிஷம் சீட்டு கரெக்டா இருக்கு. ஒண்ணு எடுங்க, பொறுமையா எடுங்க. ஓகே ஸ்டார்ட் தி கேம். தர மாதிரி நல்லா ஒரு சீட் எடுக்குப்பா. திரும்ப போலீஸா? யார் சார் போலீஸ்? இப்பொழுது போலீஸாக அப்படின்னா யாரெல்லாம் ரியாக்ஷன் பண்றாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சலாம். இப்பவே யார் திருடன் தெரியும். நான் சொல்ல மாட்டேன். இப்ப அவரவே கண்டுபிடிக்கணும். ஸ்ரீகாந்த் சார் திருடனா? இல்லை இல்லை, தவறான பதில் என்ன காரணம்னா அன்புமணி சார். அன்புமணி சார் தான் திருடன். அவர் மொழிக்கு பார்த்து என்ன கண்டுபிடிச்சிட்டா? சரி 700
ஷீட் தொடவே இல்ல என்னதான் கடைசி பாத்தீங்க கம்ப்ளீட் கட்டாரு நவீன் சார் உங்களுக்கு சார் 100 0 சார் அன்மே சார் 100 ஜீத் பார்த்தா கூட 200 சார் 200 அதாவது மூணாவது ரவுண்ட் முடிவில் யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தாரு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அப்துல் ரஹீம் சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இப்ப போட போறது யாரு அப்படி பாத்தீங்கன்னா நவீன் சார் இங்க போடும்போது இவங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆளாளுக்கு ஒரு சீட் இருக்கலாம் எங்க போய் சீட்டே காணா கீழ ஒண்ணு இருக்கு எனக்கு ஒண்ணா இருக்குதா இது தவறான செயல். வாழ்க்கை என்பது எப்படி வேணா மாறலாம். இன்னைக்கு திருடனாக்கிறன் வருத்தப்பட பார்க்கலாம். போலீஸ் அவன் தான் நினைக்கிறேன் வாழ்க்கை என்பது வட்டம் என்று நானுங்க நல்லா தெரியுது ஏன்னா மறுபடியும் நான் அந்த போலீஸ் சுத்தி உடனே தெரியாது. இப்ப யாரும் கண்டுபிடிப்பாங்க. சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் சார். பாருங்க சார் யார் அந்த கண்கள் பார்த்து காதல் வந்தது இருந்தது திருமணம். இங்க நடக்க போறதுல திருமணம். யாரும் கண்டுபிடிக்கிறாரு. இவர்தான் அந்த போலீஸ் இப்ப திருடனா கண்டுபிடிக்க போறாரு. யாரும் கண்டுபிடிக்கிறாங்க. சார் உங்களை வச்சு வீடியோ தூக்கல ட்ரெயின் ஒரு செகண்ட் அது போய் நிச்சு. போலீஸ் சாவறாரா இல்ல சொல்லி டைம் 10 செகண்ட் தான் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு 1 2 3 4 5 6 ஆன்சர் பிரசாந்த் சார் திருடனா இவர் போலீஸ் குவாலிஃபிகேஷன் போலீஸ் எக்ஸாம் எப்பவும் பாஸ் ஆக மாட்டாரு. ஆனாலும் போலீஸ் ஆக மாட்டாரு. அது ஒரு விஷயம். ஏன்னா இவர் சும்மா உட்காந்துருந்தாரு, எந்த ரியாக்ஷன் இல்லாத அதை கண்டுபிடிச்சிட்டாரு. சஞ்சய் யோசிச்ச கேம் என்ன சொல்ல வந்தாரு. ஒரு கோடி ஒப்பு. இந்த டைம் வெற்றியாளர் நம்ம அன்புமணி சார் இந்த படிக்கிறது வெற்றி நாலாவது முடிவில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தட்டியது யார் என்றால் அன்புமணி சார். ஆனா திருடன் சொன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டாரு. இப்ப அடுத்த ரவுண்டு 5வது ரவுண்டு மிஸ்டர் பிரசாந்த் சார் போட போறாரு. பார்க்கலாம். அவர் போட்ட போல எதுவுமே எல்லாம் காணாம போயிருங்க. எதுனே மாட்டேங்குது. ஜெகன் சார் இந்த மாதிரி டைம்ல பார்த்து கட் பண்ணிக்க தேவையில்லை. ஆமா. யார் போலீஸ் எனக்கும் தெரியவில்லை. அஞ்சாவது ரவுண்டு போலீஸ் அன்புமணி சார். என்ன கன்வர்ஸ் பண்ணி போலீஸ் ஆக்கிட்டாங்க. ராஜாவா இருந்தாரு. ஆனா இந்த ரவுண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. போலீஸ் அந்த இப்ப போலீஸா இல்ல சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜாவுக்கு மேல ஏதோ ஒரு போஸ்டிங் சரிங்க இப்போ ராஜா வந்து நீங்க போலீஸ் ஆகிட்டீங்க. இப்ப போலீஸ்ல வந்து யாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீகாந்த்ன்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஸ்ரீகாந்த் கெஸ்ஸிங் கன்ஃபார்ம் தான் பண்ணோம். இன்னொரு டைம் ஒரு கெஸ்ஸிங் அது மாதிரி சொன்னா ஒரு 500 மைனஸ் விடுங்க. மறுபடியும் இந்த பதவிக்கு இருக்கு தரேன். நீங்களே தான் சார். திருடனா அவரும் சொல்லி போட்டாரனா அது வந்து தப்பு. அவருக்கு 100 போடுமாறு அன்போட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதிகமா லைஃப்ல ஜீரோன்றது ஜீரோ பார்த்தா எனக்கு 500 முடியும். ஜீரோன்னு இல்ல அப்படின்னா 1 10 20 எல்லாம் போயிட்டுக்கும். அதனால எல்லாருக்கும் நிறைய ஜீரோ காமிக்கணும்ல. ஒரு 10 ஜீரோ இங்க முன்னாடி ஒண்ணு போட்டா பின்னாடி ஒன்று வந்து முன்னாடி ஒரு மத்தாரா. அதாவது 5வது ரவுண்ட்ல யாரு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரசாந்த் சார் முதல் பரிசை தட்டி சென்று விட்டார். அவருதான் அடுத்து திருப்பம் கார் போயதுனால உட்கார்ந்த இடத்துல 1000 ரூபாய் வேற பாருங்க. இப்ப திருடன் 0 வாங்கி அப்படின்னு சொன்னா பாருங்க ஜீரோன்னு இந்த தான் 10 வருது 1000 வருது. இங்க பாருங்க கோயில்ல குப்பை பெருக்குறாங்க. எல்லாம் குப்பை நானும் பார்த்தேன். போலீஸ் யாருக்கும் தெரியவில்லை. யாரும் வாங்க வைக்காம விடாதாட்டுக்குது. மறுபடியும் நானே முட்டை வந்தாலும் 100 வாங்கணுன்ற வெறியோட இந்த எல்லாரும் தடவை நான் அடிச்சு சொல்ற அவர் முட்டை தான் வாங்குவாரு. வாங்க மாட்டாருன்ற. அதனால அடிக்காம சொல்லுங்க சார். 100 10 9 அவர் போலீஸ் வேலை ஒழுங்கா செய்யாத ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாரு. அதனால போலீஸ்க்கு போக மாட்டாரு. நான் போலீஸ் வேலை ஒழுங்கா பார்க்கலான்றது சிப்பையன் அனுப்பி விட்டுக்கிறாங்க. 500 போட்டுக்கிறாங்க. எனக்கு ஆனா போலீஸ் சம்பளம் 100 ரூபா தான். சிப்பாய் 500 ரூபாய்.
போட்டு மேலே போட்டு போலீஸா அந்த முட்டை வாங்கிறதுக்கு நான் சிப்பாய் அந்த 500 ரூபாய் வாங்கிக்கிறேன். மிஸ்டர் ஸ்ரீகல் சார் இப்போ தவறாக கண்டுபிடிக்கப்பட்டதால் காம்பினேஷன் நல்லா இருக்கு. டைலாக் நிறைய வரப்போகுது. சரி போட்டா நான் முட்டை வாங்கியதால் அந்த முட்டை வேறு நல்லா உண்ணு நல்லா சாப்பிடணும். சார் பாட்டு போடலையா? பாட்டு போடலையா? அப்புறம் யூனியா டான்ஸ் ஆடலாம். பேசினா கூட ஒரு பொருள் எடுத்து தர முடியாது. தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் கறி போட்டுருக்கீங்க. நான் தான் அந்த போலீஸாக வந்திருக்கேன். ஆனா இப்போ யாருன்னு சொல்லி பார்த்தா நான் தான் அந்த போலீஸ். கண்டுபிடிச்சாரு. ஒவ்வொருத்தன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க மாட்டேன், அது எனக்கே தெரியும். இருந்தாலும் பரவாயில்லை, நான் யாரை சொல்ல போறேன், அல்மணி சார் தான் இந்த டைம் சிப்பாய் வேலையை கரெக்டா பார்த்தாலும் எனக்கு மந்திரின்னு ஒரு பொசி கொடுத்தாங்க. அதான் ஜீரோ வாங்கினால இப்ப உன்னை ராஜா ஆக்கி விடுறேன் என்ன ராஜா ஆக்கி விட்டு 0 ஹீரோ வாங்க முடியும். பார்த்துங்க 1000 ரூபாய். எத்தனை வருஷத்துக்கு 0? 200 சட்டை சார். எத்தனை வருஷம் 0 வந்தாலும் மந்திரியா ப்ரமோஷன் பண்ணிக்கிறேன். 500 சார். சார் இப்போ அந்த தள்ளி உட்காருங்க சார், ஒண்ணுமே தெரிய மாட்டேன். போய் கட் பண்ணிக்கப்பா. வாங்கி சொல்லுங்க. சாப்பிட்றதும் இப்போது பேரை பார்க்கப்பட்டது. இப்போ 8வது ரோட்டில் நான் தவறாக கண்டுபிடித்த காரணத்தால் நான் தான் இப்போ போட போறேன். இப்போ யார் யார் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா எல்லாரும் கையில எடுக்கிறாங்க. கோயிலில் குப்பை பெருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரு இப்போ யார் யார் ஓவரா பண்ணுறீங்களோ அவங்கள செஞ்சு வேற மாதிரி காமெடி போடுவாங்க. பேஸ் கட்டு காட்டாங்க போலீஸாவே பெர்மிட் பண்ணிட்டாங்க. ஆளை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. திருட மாதிரியே நடிப்பாங்க. திருடன் ஆள் 5 அடி இருந்தாலும் அதிகம் 6 அடிக்கு திருட மாதிரியே நடிப்பாங்க. திருடலன்னா என்னன்ட்டாரு. அப்ப வேற கண்ணோட பக்கம் இருந்தாலும் நீங்க ராஜா நீங்க சரியா பார்த்தா மறுபடியும் எனக்கு ராஜா பஸ் கொடுத்துட்டாங்க. நான் ராஜா யாரு காசு 100 ரூபா வருதுன்னு தெரியல. யூடியூப் சேனலுக்கார தான் பார்த்து முடிவு பண்ணி 1000 பார்ட்டிசிபேஷன் கிஃப்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்ப இருக்க கடந்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு தட்டி செல்வார் அப்படின்னு ரொம்ப நேரம் நல்லவா மாதிரி பேசுறீங்க இல்லையா? அவர் பேர் தெரிஞ்சு அவங்க தான் வாங்குவார் நினைக்கிறேன். அவர் தான் முட்டியே வாங்காம சார் போதும் சார், வீடியோ சேனலுக்காரே ஒதுக்கிறாரு. இதெல்லாம் கட் பண்ணி போய் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அன்புமணி சார். இது காரணம் வந்து அன்புமணி சார். இது காரணம் வந்து அன்புமணி சார். உங்களை வச்சு சேரும் பாருங்க இந்த வீடியோல. என்ன பண்றீங்க? பார்க்கலாமா சார்? செஞ்சிடலாம். அதேதான் மாசா. சரி, இப்போ தவறாக கண்டுபிடித்த காரணத்தால் யார் போட போறாங்க, நாங்க அப்படியே 2 டிக்கெட் கையிலே அது என்ன போலீஸ் இன்னும் 2 ரவுண்டுகள் தான் உள்ளது. இறுதிப் போட்டியில் நம்ம யாரும் வெற்றியாளரும் சந்திப்போம். எல்லாம் போலீஸ் கொடுக்குற கஷ்ட போலீஸை போலீஸ் வரல வர ஏங்கி நின்னாரு. ரொம்ப நாள காலமா இந்த பதிவில் என்ன எப்படி எனக்கு ஜீரோ வாங்குவாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நடக்குமா நடக்காது எப்படி சீக்கிரமா கண்டுபிடிச்சு எப்படி யாருன்னு கண்டுபிடிக்க சார் உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆக போது 10 செகண்ட். 9 அவராக கூறியதுல நான் தான் தெரியும். இந்த மாதிரி திருடி வீடியோ எடுக்கிறதால இவ்வளவு பயனாக போகிறார். ஆனால் இப்போது அப்படி சொல்ல முடியாது, சும்மா பண்ணா எல்லாமே பண்ணிதான். ஆனா இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுற இருப்பா. ஆனா என்ன அவர் மட்டும் தான் கேட்கணும். இப்ப இந்த round ராஜா 9 1000 அவ்வளவுதான். சார் 500 சிப்பாய் சஞ்சய் சார் ஜீரோ. லைவ்ல பேசுறாரு போட்டேன். 700 பாருங்க சார், முட்டை வாங்காத ஒரே ஆளுனா அது யூடியூப் சேனலுக்காக தான் 200 சார். இவரே 2 முட்டை வாங்கலாம் தாங்க 100 ஒண்ணு வந்துருக்குது. மேய்க்கிறது எருமை. கண்டுபிடிச்ச காரணத்தால் இப்போ போலீஸ் இறுதிப் போட்டி நெய் உள்ளது. அதாவது இறுதி போட்டி கடைசி ரவுண்டுங்க இது. இந்த ரவுண்ட்ல யார் அதாவது 100 ரூபாய் வின் பண்ணுவாங்க. விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது இந்த மேட்சின் கடைசியின் உச்ச கட்டம். குப்பைகளை பெருக்கும் வேலை கடைசியாக முடிகிறது. தேடி தேடி பார்த்து தூக்கி போடுறோம். பூவரசன் சாருக்கு ஒன்றும் சிக்கவில்லை. யார்
கடைசி ரவுண்ட்ல போலீஸ் ப்ரமோஷன் நான் எடுத்துக்கிறேன். கடைசி ரவுண்ட் மறுபடியும் அவரால் இப்ப கண்டுபிடிக்கக்கூடிய கடைசி ரவுண்ட்ல முட்டை வாங்கி இப்ப எல்லாம் திருடு மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. ஆனா யாரு திருடுன்னு தெரியல. ஸ்ரீகாந்த் இல்லையா? ஸ்ரீகாந்த் தான். அன்பணி சார் முட்டை பாருங்க அந்த முட்டையில ஒரு 5 முட்டை கொடுத்துருங்க. அதனால தான் அவங்க 1000 ரூபாய் நான் 2000 வாங்கிக்கிறாங்க. பக்கம்னு கண்டிப்பாக சாரி அப்புறம் தான் நான் சொன்னேன். எப்படி உடிக்கிறது? என்ன அது வீடியோல எல்லாம் தெரியும். என்ன தெரியுது வீடியோல? கூட்டணும்ல சார் பேசலாம் நான் பேச நீங்க கூட்டா நீ கூட்டு அது கூட இல்ல. சேனல்காரே வின் பண்ணிட்டா அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் யாரு கூட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அப்துல் கலாம் சார் ஏபிஜே. ஏபிஜே 800 900 1900 2600 2700 2800 2900 3600 வீடியோ 4600 4600 700 எவ்வளோப்பா 5300 5300 அதாவது மிஸ்டர் அப்துல் கலாம் சார் 5300 இருக்காரு. அடுத்து யாருன்னா ஸ்ரீகாந்த் சார் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்காரு. 100 300 1000 1100 1600 2600 3600 4600 4900 4900 எடுத்துக்கொண்டிருக்கிறார். அடுத்து மிஸ்டர் சஞ்சய் சார் அவர் தான் எக்கச்சக்கமா ஜீரோ வாங்க, ஒரு ஜீரோ மட்டும் வாங்கிக்கிறார். அவர் பார்க்கலாம் 1000 1500 2000 2800 3600 3600 700 4500 4300 கணக்கில் வீக்கு 4500 சார். 4500 4700 4700 அடுத்து 5300 5500 5600 சஞ்சய் சார் முதலிடத்தில் உள்ளார். அதாவது இதுவரையில முதலிடத்தில் இருக்கிற மிஸ்டர் சஞ்சய் சார். அடுத்து நவீன் சார் 1000 1200 1900 2900 3 3 3900 4400 எத்தனை முட்டை அன்புமணி சார்? 4400 மிஸ்டர் அன்புமணி சார் தான் ஹையஸ்ட் முட்டை வாங்கிருக்காரு. அதனால அவர் வந்து இப்ப முட்டை கொடுத்து சாப்பிட 1800 2300 2300 3000 3900 காசு ஆட்டே போடாதீங்க சார். கடைசியா கூட்டிக்காங்க. 3900 அதுக்கு முன்னாடி சார் 700 900 எடுங்களா 1900 1900 2000 2500 3500 3700 3700 அதாவது இதுவரையும் முடிவில் மிஸ்டர் சஞ்சய் சார் தான் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முட்டை குறைவாக அந்த ஆட்டத்தில் 1500 2300 2800 2800 3000 3000 3800 414 4600 3700 5100 5200 5300 5400 போடு சஞ்சய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருன்னா மிஸ்டர் சஞ்சய் சார் தான். அவருக்கு நம்ம gift prize பாப்கார்ன் அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து மிஸ்டர் சஞ்சய் சாருக்கு அன்பளிப்பாக வெறும் 100